ஏனே போக்கத்த பயல பேப்பரை இப்படியால வீசி எரிஞ்சிட்டு போவ? சொல்லிட்டேன். விடியும் விடியால நல்லாத்தே வார்த்தைய வலிக்கிறாங்க. ஆமா, இந்த மங்கை மலர் எங்கல போயிட்டா? இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப திமிருங்க. நாளைக்கு பார் வராதான், அதனால நானும் வாங்கிட்டேன். அப்புறம் எனக்கு லஞ்ச் வேண்டாம் பாடி, நான் வெளியிலே சாப்பிட்டேன். அப்படியா? அப்போ இல்லை உங்களோட சாப்பிட்டோம். அது பிபிக்கான மாதிரியாச்சே. ஏமா டாக்டர் உனக்கு பிபி பார்டர்ல இருந்தானே சொன்னாரு. போட பார்டர்ல இருந்தா புடவையில வர்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? நீ போமா, இத கொஞ்சம் வை. யோ பெருமாள், இந்த அலாரத்தை நிறுத்தியா? இது காலகாலத்தால ஒன்ன தவிர மத்த எல்லாரையும் எழுப்பிட்டு இருக்கு. அவனுக்கு படபடங்குது. அலாரத்தை போல ஒழிச்சதான் இருக்கும். சுச்சோ டைம் ஆயிடுச்சு. எவனா டிஃபன் பாக்ஸ் பண்ணா லேட்டா போனா அந்த ஜிஎம் கிழக்கு கத்தும். என்ன ஃப்ரெண்டா இருந்து என்ன என்னமோ அவன் கூட பிக்சர் தான் நம்மளாம் உயிர் வாழணும்னு நினைப்பு. எத்தனைக்கும் 10ஆம் கிளாஸ் என்ன பார்த்து காப்பி அடிச்ச பையன். என்னதே இது உனக்கே நல்லா இருக்கா? சீலை இல்லைன்னு சித்தப்பா வீட்டுக்கு போனாலாம் ஓலப்பாய கட்டிட்டு எதிரில வந்தாலாங்கிற கணக்கா உனக்கே வயசாயிடுச்சு, அவரை போய் கிளம்புறிய? அவன ஃப்ரெண்டுக்காக அவன் ஜிஎம் இல்ல கர்மமெண்ட். அவனோட 35 வருஷமா மாறிடுச்சாச்சு. எனக்கு பின்னாடி வந்தவன்லாம் பாஸ் ஆயிட்டு எனக்கே பாஸ் ஆயிட்டான். எனக்கு மட்டும் ஜாயின் பண்ண அன்னைக்கு கொடுத்த அதே டேபிள் அதே லெக்சர் தான். அதுக்கேண்டா அவரை போய் திட்டுற? இப்ப வர பசங்க எல்லாம் கம்ப்யூட்டர் அது இது என்னென்னவோ கத்துக்கிட்டு என்னென்னவோ செய்யுங்க. அத சொல்லு. அதான் அவங்களோட ஒத்தை எல்லாம் மல்லு கட்டி விற்க முடியலையே. நான் மாங்க 2 வாரம் கண்டுபிடிச்சு ப்ரிப்பேர் பண்ண ரிப்போர்ட்டை ஒரு பட்டன் அழுத்தினா பட்டுன்னு பிரிண்ட் அவுட் ஆகி வருது. என் பொண்ணும் கம்ப்யூட்டர்லாம் படிச்சிருக்காங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவளும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போகத்தான் போறா. நம்ம வீட்லயும் பணம் கொட்டதான் போகுது. அன்னைக்கு யாருன்னு காட்டுறேன், இந்த ஜிஎம்க்கு. அந்த காலத்துல ஒழுங்கா படிச்சிருந்தா நானே நேரம் அமெரிக்கா இருந்திருக்கேன். ஏன் படிச்சிருக்க வேண்டியதானே? ஆனாமா இந்த கம்ப்யூட்டர் சகவாசமே நமக்கு ஒத்து வராது. இந்த கம்ப்யூட்டர் வந்த புதுசுல எங்க ஆபீஸ்ல எனக்கும் தான் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க. அப்புறம் அதையே கத்துக்கிட்ட வேண்டியதானே? நீ வேற, நான் அந்த காலத்து டைப்ரைட்டர் ஆளு. என்கிட்ட போய் திருத்தப்படி கம்ப்யூட்டர் கொண்டு வந்துட்டா சரி லெட்டர் டைப் பண்ணாம ஒரே ஒரு லைன் தான் டைப் பண்ணேன். அப்புறம் என்னாச்சு? லைன் முடிஞ்ச உடனே பழைய ஞாபகத்துல கேரேஜ் ரிட்டர்ன் பண்ற நினைப்புல ஒரு தள்ளு மானிட்டர் எங்கேயோ போய் விழுந்தது. அவ்வளவுதான் இந்த கவர்மெண்ட். அதான் ஜிஎம். அதுக்கப்புறம் நான் கம்ப்யூட்டர் ரூம் பக்கமே போகிறது இல்லை. என்னவோ பின்ன என்ன, போன் அடிச்சா நம்ம வீட்டுல அடிக்குதா பக்கத்துலயான்னு புரியாம திரியாமலே இருக்கு. அதே இப்படி எப்படி? ஹலோ யாரு? ஒரு நிமிஷம் நான் போயிட்டேன் கடைக்கு. மருந்து வாங்க. ஐயோ இந்தாரா. ஹலோ சார். ஓகே சார், வெரி குட் சார், கரெக்ட் சார். அடச்சா இவன் எப்போதான் ஒரு விடிவு காலம் வர போறதோ. நேரா ஆபீஸ் தானே போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே இந்த போன் வேண்டி கிடைக்கு. போனை மேல ஒழிச்சு கட்டினா நிமிது. யமுனா நீ போன் எடுத்து அப்பா போயிட்டாருன்னு சொல்லு. அப்பா போயிட்டாரு. ஓ பிரியாவா? இல்ல இது வேற கன்ஃபியூஷன். நீ சொல்லு. ஓ நியூ மெக்சிகோவா? ஓகே நான் கண்டிப்பா ஏர்போர்ட் வந்தேன். ஓகே பாய். யாரு? நம்ம பிரியாவா? எங்க போறா? எங்க போறா? இங்கதான் தெருவுக்கு 4 பேர் அமெரிக்கா போறாங்களே, இவளும் போறா படிக்க. யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ மெக்சிகோ. ஸ்காலர்ஷிப் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் லோன் தான். ஏன் பாட்டி நீ இவ்வளோ அழுத்துக்கிற? கவலைப்படாத பாட்டி, எனக்கும் நல்ல காலம் வரும். நானும் அமெரிக்கா போவேன். அதுக்கு இல்லை யமுனா, அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. நீ என்னத்துக்கு அங்க போகணும்னு குதிக்கிறியோ? இப்பெல்லாம் இங்கேயே நல்லாத்தே சம்பளம் கொடுக்குறாங்க. 5 நாளைக்கு தான் வேலை.
வாரத்துல வெக்கேஷன் அது இதுன்னு எல்லாம் இங்கேயும் வந்துருச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீயும் ஆனும் இந்த அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு கத்திக்கிட்டு அழுகுறீங்களோ? அதான் புரியல. இங்க பாரு பாட்டி, சில பேருக்கு சில ஆசை, சில பேருக்கு வெறி, சில பேருக்கு லட்சியம், சில பேருக்கு பேஷன். சரி, இந்த வயசுலயும் நீ மங்கையர் மலருக்கு சமையல் குறிப்பு எழுதி போடல? பலாப்பழ கொட்டை அதை எப்படி எப்படியெல்லாம் சமைக்கணும்னு எழுதி போடல? நல்லா இருக்குமே. ஏன் எதுக்கு உனக்கு இந்த வயசுல இந்த வேலைன்னு கேட்டா கோவம் வருதுல்ல? சரி, அதுக்கு நம்ம சென்னைக்கு வந்து இவ்வளோ வருஷங்கள் ஆகியும் நீ இன்னும் கிராமத்து பாஷை தானே பேசிட்டு இருக்க. அந்த மாதிரிதான் பாட்டி, சில விஷயங்கள்லாம் மாறாது. அமெரிக்கா போகணுங்கிறது சின்ன வயசுல இருந்தே எனக்கு இருக்கிற கனவு, லட்சியம். What is wrong with that? In fact, everything is right with that. பாட்டி கிடைக்கிறா விடுமா, நீ நிச்சயம் அமெரிக்கா போதான் போற. அங்க போய் செட்டில் ஆனோன்னா அந்த இமெயில் அதை எனக்கு அனுப்பு. நீ போறதுக்குள்ள இமெயில் வர கத்துக்கணும். ஆமா ஆமா, கத்துக்கிடுவீங்க. நீங்க அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி ஆச்சே. பின்ன ஜிஎம் அங்கிளே உங்க பார்த்து தான் காப்பி அடிச்சாருல்ல? இல்லையா பின்ன? ஏன்பா, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க உங்களை பார்த்து தான் ஜிஎம் அங்கிளே காப்பி அடிச்சாருன்னு சொல்றீங்க. உங்களை பார்த்து காப்பி அடிச்ச ஜிஎம் அங்கிள் எங்கேயோ போயிட்டாரு. ஆனா நீங்க மட்டும் இருமா சொல்றேன். ரொம்ப நாள் கேட்காத கேள்வி நீ கேட்டிருக்க, நான் பதில் சொல்றேன். என்ன பார்த்து 10ஆம் கிளாஸ்ல ஜிஎம் காப்பி அடிச்சதுமோ உண்மைதான். ஆனா அந்த எக்ஸாம்ல 2 பேரும் ஃபெயில். எப்படின்னா எல்லாம் அப்படிதான். அதுக்கப்புறம் அவனே படிச்சான், பாஸ் ஆயிட்டான்.